இந்த இடத்துல இன்னொரு பயங்கரமான ஒரு விஷயத்தை காட்ட போகிறோம். அவருடைய அரண்மனைக்கு போகிற பெரிய கேட் தான் இந்த இடத்துல இருக்குது. தெரியுது என்னது இங்கே வரும். இதில் வந்து ஒரு வட்ட வடிவத்தில் காணப்படுது. இதில் யாருமே இந்த இடத்துக்கு வந்ததில்லை. என்ன வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பயங்கரமான காட்டு பிரதேசம். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்களோட பண்டார வன்னியன் அரசரால் கட்டப்பட்ட ஒரு கட்டுமானம் இருக்குது என்று சொல்லியிருக்கிறாங்க. உதவிக்காக ஒரு அண்ணா சப்போர்ட்டுக்கு வந்து கொண்டிருக்கார். ஸோ அந்த இடத்துக்கு தான் போய் கொண்டிருக்கோம். முன்னுக்கு அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நிறைய பட்டர்ஃப்ளை எல்லாம் இருக்குது. ஆனால் பாதையே இல்லை இதுக்கு போகிறதுக்கு. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக தண்ணி நிற்கிது. இதை கடந்து தான் நாங்கள் போகணும் போல். ஆஹா பாருங்கள் எப்படி இருக்குண்டு ஒலிக்குது. ஓகே, இதை கடந்து தான் நாங்கள் போகணும். ஓகே, தண்ணி தண்ணி கூட நிற்கிது. நடக்க கஷ்டங்கிறீங்களா? இதே மாதிரி இன்னொன்று கிடக்குங்க. இது மாதிரி இன்னொன்று. ஓகே மக்கள், இப்போ என்னென்று கேட்டால் நாங்கள் இது வழியால் போகலாம் என்றால் தண்ணி அதிகமாக நிற்கிறது என்று சொல்கிறார். என்ன செய்யலாம்? இது மாதிரி ரெண்டு கண்டம் இருக்கும். அப்படியே இது மாதிரி இன்னொன்று இருக்குது. இதுக்கு என்ன பேர் என்ன இந்த இருக்குது? கனகராயனார். அடடா, இதுதான் கனகராயனாராம். குளத்துக்கு இரண்டமடு குளத்துக்கு போகிற பிரதான தண்ணி தான். சரி. ஓகே, முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். பட் இந்த ஆறை கடந்து போனோம்டா அங்கால ஒரு பயங்கரமான விஷயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பட் என்ன செய்யலாம்? ஓகே, நாங்கள் ஐடியா பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வழியால் போக முடியாது. ஆறு வந்து ஒரு கிடங்கு மாதிரி பெரிய ஆழமாக போக முடியாது. அப்போ நாங்கள் அந்த இடத்துல ரிட்டர்ன் வந்துட்டோம். வந்து திரும்ப ஒரு முயற்சி ஒன்று செய்ய போகிறோம். போய் பார்ப்போம் அதுக்குள்ளே என்ன இருக்குண்டு. அப்படியே இங்கால இதுக்குள்ளே போனோம்டா இதுவும் பயங்கரமான காடு தான். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கள் இப்படி இருக்காங்க. என்ன பாருங்கள், நாங்கள் அந்த பார்த்த ஆறு. அப்படியே முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இப்படி இருக்குது பாருங்கள், பயங்கரமாக. ஓகே, இப்போ இதுக்குள்ளே பெரிய கிடங்கு மாதிரி ஒரு இடம். இந்த இடம் ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஓகே சரி இதுக்குள்ளே வந்துட்டோம். இந்த காட்டுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி என்னத்தை பார்க்க வந்தோமோ அதை பார்க்கவே முடியாது. காரணம் என்னென்னு கேட்டால் இங்கே பாருங்கள், கீழே இதில் ஒரு பெரிய ஆறு ஒன்று நிற்குது. இந்த ஆறு எவ்வளோ ஆழம்னு தெரியாது. அப்போ இது வந்து சேராகவும் இருக்குது. அதனால் இதுக்குள்ளே நாங்கள் போகலை. ஆனால் நாங்கள் வந்ததில் எந்த ஒரு வீணும் இல்லை. இந்த இடத்துல இன்னொரு பயங்கரமான ஒரு விஷயத்தை காட்ட போகிறோம். அதாவது இப்போ நாங்கள் நிற்கிற இடம் என்னன்னு கேட்டால் பண்டார வன்னியன் அரசர். ஓகே, இதுவரை வந்து வன்னி காட்டில் இருந்த காலத்தில் நிறைய கட்டுமானங்கள், நிறைய விஷயங்கள் வந்து நிறைய இடங்களில் இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் வந்து பார்க்க போகிற விஷயம் இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஓகே, இப்போ பார்க்க போகிற இந்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையிலே முதல்ல யூடியூப் வழியாக வருதுன்னா அது எங்களோட சேனலில் மட்டுமாக தான் இருக்கும். ஓகே, அதை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அந்த இடத்த வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கோ எப்படி இருக்குதுண்டு. ஒரு அடர்ந்த காடு. அந்த அடர்ந்த காட்டில் அப்போ பயங்கரமாக வழுக்குது. ஓகே, இந்த பாருங்கோ, இதுதான் பண்டார வன்னியன் மன்னன் அவருடைய அரண்மனைக்கு போகிற பெரிய கேட் தான் இந்த இடத்துல இருக்குது.
இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இதுதான் அந்த பிரதான கேட். சரியா? இப்போ இது வந்து சில வேளை இந்த இடம் எப்படி இருக்கலாம்னு சொன்னால் இதில் ஒரு பாலம் இருந்திருக்கலாம், அப்படின்னு இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பாலம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் இவ்வளோ உயரமான பாலம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே போல் இங்காலையும் ஒன்று இருக்குது. அதையும் தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நாங்கள் இப்போ நிற்கிற இடத்துலேருந்து இதை ஒருக்கா நல்லா கிளியராக எடுத்துக்கொள்வோம். ஓகே, இதை நான் கிட்ட போய் பார்க்க முடியாது. என்னென்னா நாங்கள் வந்து ஆற்றின் மற்ற கரையில் நிற்கிறோம். அங்கால போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, முயற்சி செய்வோம். ஓகே, விட மாட்டோம். பயங்கரமாக வழுக்குது. இங்கே பாருங்கள், கால் வைக்கிற இடம் அப்படி வழுக்கி வைக்கிட்டு போகுதுண்டு. ஓகே, சப்போர்ட் பண்ணுறார். ஓகே ஓகே மக்களே, பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் வந்த இடம் வந்து சாதாரண இடம் இல்லை. ஸோ எனக்கே அப்படி ஒரு ஆச்சரியமாக இருக்குது. சான்ஸே இல்லை, யாருமே இது வரைக்கும் காட்டலை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, வந்து பாருங்கள் முன்னுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. முன்னுக்கே பார்த்தனால் பெரிய எப்படி ஒரு கட்டுமானம் என்று. ஓகே, இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய மரம் இருக்குது. இதில் பாருங்கள், இங்கே பாருங்க, கருங்கல், சாரி மன்னிக்க, என்ன செங்கல். ஓகே, இந்த இடத்துல செங்கல் இருக்குது. அப்படியே இங்கால பாருங்கள், இந்த செங்கலில் இந்த இடத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் காணப்படுது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் அப்படி வித்தியாசமாக காணப்படுது. இந்த இடம் முற்றிலும் அடித்து உடைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்குரிய காரணம் என்னென்னு தெரியலை. அதான் பாருங்கள், ஏற்கனவே நாங்கள் அங்கால இருந்து பார்த்த அந்த பெரிய வாயில்ன்ற ஒரு முகப்பை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படியே அதன் தொடர்ச்சி இதுக்குள்ளே வந்தவன் சொன்னால் இங்காலையும் இருக்குது. அப்படி இங்கே பாருங்கள், இதில் கட்டப்பட்டிருக்க அந்த வடிவமே எப்படி இருக்குது. ஓ இங்கே ஓ ஓகே மக்களே, இப்போ இங்கால பார்த்தோம் சொன்னால் இதண்ட வடிவமைப்புகளை நாம் அப்படியே பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ ஏதாச்சும் எழுத்துக்கள் எதுவும் இருக்குதா அப்படின்னா அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனால் சீமெந்துக்கள் அது செங்கல்களை கொண்டு தான் கட்டியிருக்கிறாங்க. இங்கால முழுமையாக உடைக்கப்பட்டிருக்குது. அப்படியே கீழே அப்படி வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது பாருங்க, இந்த இதில் அதில் இருக்கிற ஓகே. ஓ சூப்பர். ஓகே மக்களே, இங்கே பார்த்தோம்னா ஒரு மரத்துக்குள்ளே ஒரு கல் ஒன்று அப்படியே பயங்கரமாக இருக்குது. இத்தி மரம். ஓகே. இன்றைக்கி தண்ணி குறைஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் வைக்கிற இடத்துல தண்ணி குறைஞ்சிருக்குது. அதால் ஓகே. அப்படி இல்லாட்டி இதுக்குள்ளே பயங்கரம் தான். அண்ணா வாங்க, அப்படி பிடிச்சு கொண்டு வாங்க. குறிப்பிட்ட ஸ்டோருக்கு கீழே போனால் காணும் வலுக்குது. இது பரவாயில்ல. அப்படியே இருங்க, இதில் ஒரு பணிக்கு. ஓகே மக்களே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த உடைச்சி காணப்படுற அந்த பகுதியில் கற்கள் எல்லாம் அதில் இருக்கிறத பார்த்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து உடைஞ்சி வந்திருக்கிற அந்த பகுதியெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, வெறும் செங்கல் எப்படி இருக்குது. முருங்கைக்கல்லுன்னு அது எப்படி எப்படி கற்கள்லாம் பயன்படுத்தி கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. ஓகே, இங்கே இதெல்லாம் அப்படி பெரிய கட்டுவோம். இங்கே பாருங்க, பெரிய பெரிய செங்கல். என்ன இது செங்கல் ஒன்று உடைச்சாலும் இந்த எப்படி இருக்குது பாருங்க.
ஓகே. இதில் முக்கியமாக பார்த்தோம்னு சொன்னால் அதில் கையால் இதில் முக்கியமாக பார்த்தோம்டா இதே போல் நாங்கள் வந்து முள்ளித்தீவு பக்கமும் ஒரு இடத்துல இப்படி காட்சிப்படுத்தியிருந்தோம். அங்கேருந்து அந்த செங்கலுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதே நேரத்தில் இது பாருங்கள் பெரிய ஆறு, இதுதான் ஆறு கனகராயன் ஆறு என்று சொல்கிறது. இப்போ பாருங்கள் நாங்கள் முன்னுக்கு அதை எடுத்து காட்டுறேன்னு பாருங்கள், அங்கே பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஆனால் அங்கெல்லாம் எங்களுக்கு போக முடியாத தான் பெரிய பிரச்சனை. இதில் இது என்ன கல் என்னது? இது வந்து ஆதிகால கான்கிரீட் கல். இல்லை கீழே எல்லாம் கருங்கல் என்ன? ஓகே, இங்கே பாருங்க, இந்த இடத்துல எப்படி இருக்கு. இங்கே இதில் ஒரு பெரிய ஆனால் இதுக்குள்ளே வாங்க, இங்கே பாருங்க. இதில் வாங்க. இந்த பாருங்க, இங்கால எப்படி அந்த கட்டு இருந்ததோ அதே போல் அங்காலையும் இருந்திருக்கு. ஓகே மக்களை, இப்போ எந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இத்தி மரம் வேறன்னு, இத்தி மரம் வேறு. இந்த இத்தி வேருக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாறைகள் எல்லாமே அதுக்குள்ளே அகப்பட்டுக்கிட்டது. இங்கே பாருங்க, அதுக்கு ஒரு சின்ன பெரிய பாறை உண்டு. இங்கே பாருங்க, இதுக்குள்ளே இந்த பெரிய பாறை வந்து அகப்பட்டுவிட்டது. இது இந்த வேர்கள் வளர 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 இந்த கட்டுமானங்கள் அப்படியே சிதைவடைஞ்சு எல்லாம் கீழே விழுந்து கிடக்கு. இது வந்து பொதுவாக என்னன்னு சொல்கிறது, பாறைகள் வானிலை அழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க சயின்ஸில். ஸோ அந்த முறையில் நடந்திருக்குது. இருக்க முக்கியமான பெரிய பெரிய கட்பாறைகள் எல்லாமே கீழே உடைஞ்சு கீழே போயிட்டு இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படியே இங்கால பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்க, இதில் இது ஸ்டாண்டு மேய்ச்சி. ஓகே, இதுதான் அது பாரு. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி வந்து வன்னி காட்டுக்குள்ளே இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் காணொலியாக பதிவு செய்திருந்தோம். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன பிளானிங்கில் இந்த இடம் கட்டப்பட்டிருக்குதுன்னு சரியாக தெரியலை. ஆனால் எல்லாமே பிரமாண்டமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த இடத்துக்கு வரக்கூடிய பாதையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதை பார்ப்போம், இந்த இடத்துக்கு வரக்கூடிய பாதை ஓகே. இங்கே பாருங்கள், நாங்கள் பாருங்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு பாதை. அதில் நிறைய செங்கல்கள் கிடக்கிறது அப்படியா இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், இதில் ஒரு பெரிய கிடங்கு இல்லை, இதில் ஒரு பெரிய கிடங்கு ஒன்று. இந்த இடம் ஒரு பெரிய கிடங்கு. வெட்டப்பட்டதா அல்லது அந்த காலத்தில் இப்படி வெட்டி கிடக்கான்னு தெரியல. இது ஒரு பயங்கரமாக இருக்குது. ஓகே, முக்கியமாக பார்த்தோம்னா இங்கே பாருங்க, இந்த இடத்துல இதில் ஒரு டிசைனாக செய்யப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க, இதில் வந்து ஒரு வட்ட வடிவத்தில் காணப்படுது. இங்கே இதை அமைவே பாருங்கள், ஒரு நல்ல டிசைனாக காணப்படுது. அப்படியே ஆப்போசிட்டில் அங்கால இருக்குது. அங்கால போனால் வேறு லெவலில் பார்க்கலாம். அங்கால இது போன்று ஒரு பெரிய ஒரு அரண்மனையே அதுக்குள்ளே இருக்குது. பட் அந்த அரண்மனைக்கு போகிறது தான் எங்களோட எய்ம். அதுக்கு காலம் இருக்குது, தண்ணி இன்னும் குறையணும். அப்பாடா, இந்த இடம் அந்த லொக்கேஷனை பார்த்தா சும்மா அந்த மாதிரி இருக்குது. ஒரு சமையல் ஒன்று போட்டால் எப்படி இருக்குது? ஆனால் கொஞ்சம் முன்னுக்குவாங்க. அப்பாடா, சமையல் ஒன்று போட்டால் வேறு லெவல் என்ன. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால்
எதேச்சியாக முல்லைத்தீவு பக்கம் இன்றைக்கு வந்த போல் இந்த அண்ணனை கண்டன் துவானனை கண்டன். துவானன் வந்து வாங்க ஒரு இடம் ஒன்று இருக்குது போய் பார்ப்போம் என்று சொன்னவர். ஸோ அவரோட தான் வந்தோம். வேறு லெவலில் விஷயங்கள் வந்து எங்களுக்கு கிடச்சிருந்தது. ஓகே சொல்லுங்கள் அண்ணன், ஏற்கனவே வந்த அனுபவம் இருக்கா உங்களுக்கு? இதுதான் முதல் திறமாக வந்தோம். கனகாலமாக இப்படி வேலை தொழில்னு தெரிஞ்ச வழியாக ஒன்றும் தெரியல. சும்மாரும் இதுக்காக வந்தோம். கணக்க தொழில் வாய்ப்புகள் கிடைச்சபடியாக எங்களுக்கு இந்த இளமையை ரசிக்கலாமல் போயிட்டு. இப்போ 38 வயதாக போச்சு, தலையெல்லாம் நிறைக்குது. ஆனால் இதுதான் பிரச்சனையாக போச்சுது. அங்கே கேமரா பார்த்துக்கா சமைக்கிற செட்டப்லாம் வந்தோம். ஆனால் கொஞ்சம் பிழைச்சி போச்சு மக்களே. ஆனால் வந்த இடத்துல இன்னொரு பொக்கிஷம் இன்னொரு பொக்கிஷம் ஒன்று கிடைச்சிருக்கு. அது உலகில் இலங்கையிலேயே நம்பர் 1 யூடியூப்பில் வந்து இவர் மட்டும்தான் போட போகிறார். ஆனால் இது வரைக்கும் யாரும் போடாத ஒரு கண்டென்ட் உண்டு, எதிர்பாருங்கள் மக்களே, கட்டாயம் போடுவார். முக்கியமாக நிச்சயமாக என்ன விஷயம்னு கேட்டார், இங்கே இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் வந்தேன். ஆனால் சரியாக எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இடையில் இந்த 1000ல் ஒருவன் படத்தில் மாதிரி தான் நிறைய கண்டங்களை கடந்து நாங்கள் போக வேண்டியது இருக்குது. முதலாவது கண்டமே எங்களுக்கு போக முடியாமல் போச்சு. ஏனெண்டா இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இலங்கையில் நிறைய இடங்களில் நீரில் மூழ்கி இறந்து போன செய்திகள்லாம் வந்திருக்குது. அது வெக்கை காலங்களில் போய் குளிக்க போகிறோம்ண்டு. ஸோ அந்த வகையில் சில அச்சமான ஒரு சூழல் தான். இந்த இடம் வந்து உண்மையில் இந்த ஆறு வந்து எப்படியாப்பட்ட ஆறு, இது எவ்வளோ ஆழம், அடுத்து சேராகவும் இருக்குது, இதுக்குள்ளே போகலாமாங்கிற இந்த ஒரு அறிவு இல்லாததால் அதுக்குள்ளே நாங்கள் முயற்சியே செய்யலை. ஆனால் அந்த 7 கண்டங்கள் இருந்தாலும் சரி 10 கண்டங்கள் இருந்தாலும் சரி கட்டாயம் அந்த இடத்த கடந்து நாங்கள் போய் அந்த இடத்த எடுத்து காட்டியே தீர்வோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடர்ந்த காடு. அடுத்து நாங்கள் வர்ற இடம் பெரும்பான்மை இடங்களில் லத்திகள் கிடக்கு. அப்போ யானைகள் சும்மா சாதாரண புலி இருக்கு, கரடி இருக்கு, 6 மணி பிறகு இந்த முல்லைத்தீவு ரோட்டில் எங்கேயுமே போகலாது. ஆனால் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் தான் நிற்கலாம் இதுக்குள்ள. நாங்கள் எப்படி அந்த இலக்கை இப்போ நாங்கள் வந்த இடத்த போய் அடைகிறதுன்னு சொன்னால் 1 மணி நேரம் போகும். காட்டுக்குள்ளே முழுக்க முழுக்க நடந்தே தான் வந்து இதுக்குள்ளே நாங்கள் வெளிக்கிடுவோம். அந்த இடத்துல வந்து பாருங்க எல்லாம் பெரிய கொடி மாதிரி என்ன இதெல்லாம் பெரிய கொடி. ஓகே இது போகிற பார்க்க சரி. ஓ இதான் முள்ளு மரங்கள், பயங்கரமாக முள்ளு மரங்கள் மற்றது எதிர்பார்த்த நச்சு இதெல்லாம் கிராக்கு பாம்புகளும் இருக்கும். பாம்புகள் ஒன்றும் பெருசா இல்லை. இது எக்ஸ்ப்ளோர் என்ன இதெல்லாம் பயங்கரம். இதெல்லாம் ஊற்றுனா சில முள்ளுகளை குத்தினா அது பெரிய பிரச்சனை. இதுக்குள்ள கிடங்கு ஒன்று போட்டு வச்சுருக்கேன். ஓகே கூடுதலாக பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட காட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டோம். இதுக்குள்ளே மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். அப்படியே மிஞ்சி போனால் புதையலுக்கு யாரும் போகலாம் அப்படியே. அதுதான் உண்மை. சில இடங்களில் எடுத்து காட்ட முடியாத நிலைமையில தான் நாங்களும் எடுத்து காட்ட இல்லை. ஓகே மக்களே, நாங்கள் வந்து உரிய இடத்துக்கு வந்துட்டோம். நிச்சயமாக இந்த இன்றைக்கு வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் அந்த உரிய இடத்த சென்றடையலைங்கிற ஒரு கவலை இருக்குது. கட்டாயம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அடுத்த வீடியோவில் கட்டாயம் எதிர்பாருங்கோ. அந்த போனதுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்துட்டேன். ஸோ நிச்சயமாக இந்த காணொலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கப்பட்ட இந்த காணொலி நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நாங்கள் 2 பேருமே அடுத்த வீடியோ வருவோம்.